என்ன பீட்சா ஏன் இவ்ளோ சின்னதா இருக்கும்? ஜான்ஸோட இது வழக்கமா இருக்குது. ஆமாம், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஓ க்ளோயி, இந்த அளவிலான பீட்சா இருக்கிறதா? ஓ, உன் கணுக்கு அடிக்கண்ணாடிய தூக்கு நேர்டு. என் பீட்சா இருக்கிறது பாரு. ஆனா எம்மா முதல்ல சாப்பிடுவா. சரி, என்கிட்ட பசுமைக்கு பிரித்த பீட்சா இருக்குது. சரி, நான் முடிச்சேன். இது சுவையாக இருந்தது. ஆம், சரி, இது ஏன் முறை இப்போது? என்று க்ளோயின் விட சற்று சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதுவும் சுவையாக இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்க முடியுமா? நிறுத்து அதை. அது உனதல்ல. உனக்கு உன் பகுதி கிடைத்து விட்டது. இல்ல, சரி, எனக்கு இன்னும் 2 துண்டுகள் இருக்கு. இப்போது நான் அவற்றை ஒன்றாக வைக்கும். எவ்வளவு சீசி பிடிக்கும். உன் பயணத்தை தொடங்கு குளோய். நன்றி என்னை அறிவித்ததற்கு. நர்ட், முதலில் இதனை துவங்குவோம். ஓ, இது அறிவியல்களாக சுவையாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு எடுக்க போகிறேன். ஓ நண்பர்களே, மன்னிக்கவும், ஆனால் ஒரே ஒரு பங்கு மட்டும் கிடைக்கிறது என்னுடன். அதனால நான் பகிர முடியாது. நான் நிறுத்த முடியல. இது ரொம்ப நல்லா இருக்கு. க்ளோ, நல்லவ, நீ நிறுத்தணும்னா நிறுத்தலாம். இதெல்லாம் எப்படி உட்செலுத்துற? இல்ல, என் வயிறு இது ரொம்ப பெரியதா உள்ளது. என் மீது சிரிக்கிறா ஏன்? எனக்கு உதவ இந்த பணிக்கு பொருத்தமா இருக்கும். வா க்ளோய், விடு. இங்க இருந்து சறுக்கி புறப்படு. சீ க்ளோய், இது ஓடு படுகை. ஓடு படுகை. இது க்ளோய். நீங்கள் சந்தித்தீர்களா? இப்போது நாங்கள் நண்பர்களாக தொடங்குகிறோம். வா வா குளோய், சோம்பேறி ஆகாதே. சராசரி வேகத்தில் ஓடு. வா சீக்கிரம் குளோய். ஒரு பீட்சா துண்டுக்காக. ஆம், வா, உடற்பயிற்சி செய். சின்னஞ்சிறியவளே, அந்த சீற்றத்தை எனக்கு உடனே கொடுப்பியா? ரொம்ப ஆப்படைசிங்கா. நாம முடிச்சிட்டோம். குளோய், நீ ரொம்ப அழகா இருக்க. நாம் சேர்ந்து ஒரு செல்ஃபியை எடுத்துக்குவோம். இந்த தருணத்தை பிடிங்க. இது என்ன? என் தட்டுல சிறிய ஒரு சிதறல் இருக்குது. எனக்கு பெரிய மார்ஷ்மெலோ உள்ளது. இது என்ன? மூச்சு விடாதே. எனது மார்ஷ்மெல்லோவை பரிசோதிக்காதே. உனதை நீ செய்வது நல்லது. சரி, அவ்வளவே. நானும் ஒரு சிறந்த யோசனையை சொல்ல இருக்கிறேன். நான் என் சிறிய மார்ஷ்மெல்லோவை சமைக்கிறேன். அது எனக்கு இன்னும் சுவையானதாகிடும். ஓ, மார்ஷ்மெல்லோவை கடாயில் பொரிக்கிறீங்களா? அருமை. இப்போ அத சாப்பிடுவோம். அது ரொம்ப சுவையா இருந்துச்சு. நீங்க தொடரலாம். சிறப்பு. நான் என் மார்ஷ்மெல்லோக்களையும் பொரிக்க விரும்பினேன். அதை குச்சியில் இட்டு எரிபொருளை எடுங்கள். சிறிது நெருப்பு மற்றும் இந்த சுவையானதை பழுப்பு நிறமாக்குங்கள். ஓ, என்ன ஒரு அழகான பொன் நிறம். இதை சுவைக்கிறேன். ஆஃப்சி, இது ரொம்ப சுவையா இருக்குது. என் வாயில் கரைந்து விடுகிறது. முடிஞ்சது. நீங்க இப்போது செல்லலாம். நன்றாக. இறுதியாக எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. இந்த மார்ஷ்மெல்லோவை வைத்து பரி செய்வதில் இருக்கிறேன். ஓ, இது அதிக தீயை தேவைப்படும். சரியான நிறம் மற்றும் என்ன வாடை. ஆகவே எல்லாம் தயாராக இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே இப்போது நான் முயற்சிக்கலாம். ஓ, மிகவும் கிறிஸ்பி என கூறுகின்றேன். உங்களிடம் வருகிறது. ஜான், நீர் ஜாங்கலில் வாழ்பவர். நான் தான். அது நல்லதா அல்லது கெட்டதா? ஓ சரி, என்ன சொல்றேன் அம்மா? இது என்னுடைய மொட்டை மாய்ச பொரி வர்த்தகம். ஹூரே, என்னுடைய அளவு. இங்க நிறைய மொட்டை மாய்ச பொரி இருக்கிறது. கடினமானவன். நீ என்ன பண்ண போறே ஜான்? ஓ ஜான், இது நான் பார்த்த மிகச்சிறிய மொட்டை மாய்ச பொரி. என்ன? இது சுவையாக இருக்கு. அவ்வளவுதான். நிச்சயமாக. ஆனால் நான் அதை பெரியதாக செய்யலாம். ஆமாம், உண்மை. நான் அதை பெரியதாக செய்யலாம். எனக்கு ஒரு சிறப்பு பருப்பு இருக்கு. அதை முயற்சி செய்ய வேண்டும். நேர் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிந்து மற்றும் இயக்கவும். ஓ, தயாராக இருக்கவும். ஒரு பாரிய. அரே, என்ன? அது என்ன? அது வேலை செய்வதாக நினைச்சேன். வாங்க, இந்த இடத்துல எனக்கு உதவியாகல. சரி, நானே இந்த பாப் சாப்பிட போகிறேன். நான் முடிச்சேன். நன்றி. நீ உடனே தேடர் எம்மா. சிறப்பு. அதை இப்ப முயற்சி பண்ணலாம். அது ரொம்ப ருசியானது. நான் அதையெல்லாம் விரைவா சாப்பிட போறேன். அம்மா, நீ மிகவும் வேகமாக உள்ளாய். கடைசியாக ஒரு பழத்திற்கு. சரி, நான் முடிஞ்சேன். க்ளோய், இப்போ உன் பேயாலி. சரி, சம்மதம். நான் எனது சுவையானது சாப்பிடுவேன். எனக்கு பேயாப்காரன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லது. நான் முதல்ல உத்தரவிட்டேன். பாருங்க, சுவையாகவும் இங்கே மிகவும் நிறைந்தும் உள்ளது. நான் பிடிக்கிறேன்.
ஆஃப். இன்னும் அதிகமாக பிடிக்கிறேன். என்ன நான் முடிச்சிட்டேனா? ஓ, இல்ல, நான் இப்ப இந்த பக்கெட்ல மூழ்கணும். சரி. வேண்டிய வணக்கம். என்ன ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ்? ஆஹூ இல்ல. ஜான், நீ வெற்றி பெற முடியாதவன். எனக்கு இங்க பெரிய பை இருக்குது. இருந்தாலும் இது மிகப்பெரிய மூட்டை சிப்ஸ். என்ன ஜான்? சரி, நீ முதல்ல ஆரம்பிக்கலாம். நல்லது. கிடைத்தாலும் நேர்பாக்கியான் பார்ப்பது கடினமாக உள்ளது. என் நிலையில் என்னுடைய மைக்ரோஸ்கோப் இங்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒண்ணுமா ஒரு முயற்சி செய்கிறேன். ஓ இனீர், அப்பா, நான் எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டேன். ஒண்ணுமில்லை. ஏம்மா, நீ முயற்சி செய்து பார். அருமை. எனக்கு ஒரு குளிர்பான ஐடியா உள்ள. இப்போ நான் உடனே எல்லா சிப்ஸையும் பேக்கேஜ்ல இருந்து எடுக்க போறேன். தயார். நானே வாங்கிய குளிரான விரல் ஸ்கேட் பாருங்க. இது குளிர் அல்லவா? சரியா? நான் சுறுசுறுப்பா ஸ்கேட் பண்றேன், ஆனா என்னுடைய விரல்களினால் மட்டும். சரி, இப்ப என் மூடு என் சிப்ஸில் இருக்குது. நான் அவத்தை என் வாயில பறக்க விடலாம். நிறைய நல்ல யோசனை இல்லையா? குளோய், இப்ப உங்க டர்ன். நன்றாக. இறுதியாக. எப்படி மெதுவாக இருந்தாய். நான் முழுவதும் பசிக்கின்றேன். இப்போது பொதியை திறந்து அவற்றை முயற்சிப்போம். இவை மிக பெரியவை. இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. என்ன? சரி, வேறு விதத்துல சாப்பிடுவது எளிதாக இருக்கும். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் ஓ, இது ஒரு மோசமான யோசனை. ஓங்கள், நான் சிக்கிக்கொண்டே போய்விட்டேன். என்னை உதவுங்கள். நான் எங்கு உள்ளேன்? க்ளோவி. ஓ, மறந்துட்டேன். நாங்கள் அவளை உதவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, நமக்கு நம்முடைய சிப்ஸ் இருக்குது. அப்படியானால் நாங்கள் இந்த பர்கரை உலகிலேயே சிறியதாக பதிவு செய்திட வேண்டியது சரிதானே? ஆஹா, எனக்கு ஒரு சாதாரண பர்கர் உண்டு. என்கிட்ட ஒரு பெரியது உண்டு. ஓ, அது சரி. ஆனா உன்னோட இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சிறப்பு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்து விட்டது. நான் எதையுமோ யோசித்தேன். எனக்கு அதை கொடு, இதை கொடு. இந்த எல்லா தற்காலிக வழிகளிலிருந்து நான் ஒரு குளிரான பொருளை உருவாக்க முடியும். பாருங்கள், இப்போது நான் எப்படி ஒரு பார்க்கரை என் வாயில் வீசும் வெகுஜனமானதை நீங்கள் காணலாம். ஒத்திசை. ஆம், அது மிகவும் குளிரானது இல்லை? இப்போது உங்கள் முறை. கிலோ. சிறப்பு. ஒரு கடுமையான பசியானதாவது என்னுள்ளிருந்து எழுந்துள்ளது. இது எவ்வளவு சுவையானதும் இனியதுமாக இருக்கிறது. எனக்கு பர்கர்கள் உள்ளன. நான் அவைகளை விரும்புகிறேன். பாருங்கள், எல்லாம் சரியா இருக்கிறது இல்லையா? கிலோ, உன்னிடம் இப்போது ஒரு மீசை உள்ளது. எப்போதும் அழகாக. சரி, உன் முறை. எம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை எப்படி கடிக்கலாம் எப்படி தெரியல. இது ரொம்ப பெருசு. ஓ, சரியா? எனக்கு பெரிய சுத்தி இருக்குது. இப்போ அது ஒரு கரைக்க போதே. சரி, தயார். ஆஹா, இந்த அளவு நல்லது. இப்போது இதை எளிதா சாப்பிட முடியும்ல. ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நாங்கள் இங்கே தும்பிக் கொண்டிருக்கிறோம். வா, முடிப்பது. நாம் முடிஞ்சிட்டோம். என்ன? நான் ஏன் ஒரு சிறிய டோனட் மட்டுமே பெற்றேன்? ஆச்சா, கடைசியாக எனக்கு முற்றிலும் உதாச்சா ஒரு பெரிய டோனட் கிடைச்சது. ஏமா, உன்னிடம் மீண்டும் ஒரு மாபெரும் உணவு இருக்கிறதா? ஆம், நானும் அதற்கென பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். அதை சாப்பிடுவதற்கு நான் ஆவலாக உள்ளேன். ஆனா குளோய் தொடங்குவாள். நானா? சரி, பரவாயில்ல. இப்ப நான் அதை விரைவா சாப்பிடுவேன். என்ன? நான் முடிச்சிட்டேன். ஜான், நீ இப்ப உன் அணிக்கையை சாப்பிடலாம். வா, எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ. நான் கேரட் வட்டைகளுக்கு மிகவும் விரும்புகிறேன். எம்மா, ஆனால் அதை எப்படி சாப்பிட போகிறாய் என்பதில் எனக்கு உண்மையாகவே ஆர்வமாக இருக்கிறது. இப்போ நான் விற்கவில்லை ஜிம். வெறும் நியாயமற்றதில்லையே, சரிதானே? இப்படியான டொனட்களில் இழுப்பதற்கு முன் நீங்களும் நன்றாக தயார் செய்ய வேண்டும். கைகளில் கொஞ்சம் பொடி வைத்து தூக்கு. ஊஃப், நான் மிக திறமானவன். என்ன? ஊஃப், ஊ, எம்மா, நீயா? சரியா இருக்கியே. ஆம், இப்போது என் டோனட் துண்டுக்குகளில் கிழிந்து போனது. அதனால் நான் அதை மிகவும் வசதியாக உண்ண முடிகிறது. தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாதில்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம் வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கைத்துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது.
இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம், அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவு பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன, ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. சுசப்பு, இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா, எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது, இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ, வாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால் எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனால் அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ். கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்து விடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு ஆரஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும் அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ தொலைவரும், நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது, மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம் திருடேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம். என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூட போண்டும் வாழ்க ஏன்னு தெரியல. ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ, அதுதான். நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ, இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயின். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி.
காயப்படுத்தாது சரி. செம்ம. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றிக்குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன், ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக. ஆம், முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ, அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது, மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. சரி சரி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேயாக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை. சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு. இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ, செம்ம. என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். செம். மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என் அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது.